வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய் தோஷம் இன்றைக்கும் பரவலாக ரொம்ப பேசப்படுறது செவ்வாய் தோஷம். அது செவ்வாய் பகவானை பற்றியும் செவ்வாய் பகவானை எப்படி வழிபடணும், அந்த வழிபாட்டினால் செவ்வாய் தோஷம் எப்படி விடுபட முடியும் அப்படின்றத பற்றின விரிவான பதிவு தான் இன்றைய பதிவு. வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் மற்றும் துர்க்கையம்மனை வழிபடுறது ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது. இப்போ செவ்வாய் பகவானுக்கும் இந்த கடவுளுக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குது, வழிபடுறது மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாமா? நவகிரகங்களில் மங்களகாரகர் அப்படின்னு சொல்லப்படுறவரும் வீரம், தைரியம், இதுக்கெல்லாம் அதிபதியாக போற்றப்படுறவர் தான் செவ்வாய் பகவான். ஜோதிடத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இவருக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. செவ்வாய் பகவானை பற்றியும் செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்னென்ன பார்க்கலாமா? செவ்வாய் பகவான் நவகிரகங்களில் மங்களகாரகர் அப்படின்னும் பூமியின் புத்திரன், அதாவது பூமிக்காரகன் அப்படின்னும் அழைக்கப்படுறார். இவர் எங்கேருந்து வந்ததாக சொல்லப்படுது அப்படின்னா, புராணங்களில் சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய வியர்வை தொழிலிருந்து பிறந்ததாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் வீரம், தைரியம், பலம், சுறுசுறுப்பு இதுக்கெல்லாம் அதிபதியாக திகழ்கிறார். நவகிரக அமைப்புகளில் இவரை தளபதி அப்படின்ற அந்தஸ்தில் வச்சுருக்காங்க. இவரோட நிறம் சிவப்பு அப்படின்றதுனால இதை சிவப்பு கிரகம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இன்னொரு பெயர் இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா அங்காரகன், மங்களன், செம்மல் அப்படின்ற பெயரும் இவருக்கு இருக்குது. மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் இவர் அதிபதி அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியில் இவர் உச்சமாக இருக்கார், கடக ராசியில் இவர் நீச்சமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இவரோட வாகனம்னு பார்த்தோம்னா ஆட்டுக்கடா. இவரது கையில் சக்தி ஆயுதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவருக்குரிய செவ்வாய் பகவானுக்குரிய பிரதான தெய்வம்னு பார்த்தோம்னா நம்மளோட முருகப்பெருமான் தான். செவ்வாயின் அருளை பெற அப்போ அவரோட கிழமையான செவ்வாய்க்கிழமையில் நம்ம முருகப்பெருமானை நினச்சி வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா, அதுலேயும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் ஓரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 மணிகள் தான் செவ்வாய் ஓரை. அந்த செவ்வாய் ஓரையில் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து உங்களுக்கு வீடு, நிலம், மனை போன்ற அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை தரவரும் இவர் தான். அதனால் இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பசங்கள்லாம் உயர்கல்வி சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் போயிட்டுருக்கீங்க. பொறியியல் படிப்பு, மருத்துவம் துறையில் சாதிக்கணும் அப்படின்னா செவ்வாயோட பலம் நமக்கு அவசியம் இருக்கணும். ஜாதகத்தில் ஒரு சில இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷமாக பார்க்கப்படுது. திருமணம் பொருத்தத்திற்கும் செவ்வாய் தோஷம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. செவ்வாய் பகவானுக்குரிய தானியம்னு பார்த்தோம்னா துவரை, அவருக்குரிய மலர் செவ்வரளி, உகந்த ரத்தினம்னு பார்த்திங்கன்னா பவழம். இவருக்கான தனி சன்னதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வைத்தீஸ்வரன் கோயிலில் மட்டும்தான் அங்காரகன் சன்னதி அப்படின்னு செவ்வாய் பகவானுக்குரிய முதன்மை பரிகாரத்தலமாக இங்கே தாங்க இருக்குது. நமக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் நற்பண்புகள் நல்ல ஜாஸ்தியாக இருக்கும் நம்மக்கிட்ட. பலவீனமாக இருந்தால் நம்மக்கிட்ட கோபமும் பிடிவாதமும் இருக்கார். துர்க்கையை தொடர்ந்து, அதாவது முருகப்பெருமானை வழிபடுற மாதிரி நீங்கள் துர்க்கையை வழிபட்டு வந்தாலும் செவ்வாயின் அருள் உங்களுக்கு பூரணமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகருக்கு நீங்கள் திருச்செந்தூர் கந்தர் கழிவெண்பா, அருணகிரிநாதர் எழுதின திருப்புகழ், கந்தர் அலங்காரம், சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வரலாம்.
நவகிரகங்களோட சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை நான் ஏற்கனவே நம்மளோட பதிவுகளில் கொடுத்துருக்கேன். செவ்வாயோட காயத்ரி மந்திரத்தை 36 முறை உச்சரித்து 9 முறை நீங்கள் வலம் வந்தீங்க அப்படின்னா செவ்வாய் தோஷத்தோட கடுமை குறைக்க இது உதவும். நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். செவ்வாதோஷக்காரர்கள் காலையில் முருகனையும் இரவில் பைரவனையும் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் தண்டபாணியாக முருகன் விளங்கக்கூடிய கோலம் உள்ள ஆலயங்களில் செவ்வாதோஷம் விரைவில் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ செவ்வாதோஷம் தீர்க்கணும் அப்படின்னா செவ்வாயோட காயத்ரி மந்திரம் நான் பதிவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். செவ்வாயோட காயத்ரி மந்திரத்தை அதை தொடர்ந்து 36 முறை உச்சரித்து 9 முறை நீங்கள் வலம் வரணும் நவகிரக சன்னதியை. தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வாங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் உங்கள் வாழ்வில் ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்.